பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம யாரை குறிச்சு பார்க்கலாம்னா நோவா ஐயாவை குறிச்சு கொஞ்சம் பார்ப்போம். அதோட நாம நம்மளுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும், எப்படி அமைச்சுக்கணுங்கிறதையும் குறிச்சு பார்ப்போம். நோவா ஐயா பாத்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரிச்சு கொண்டிருந்தாராம். அது எங்க பார்க்கலாம்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கைப்பாங்க. இதுக்கு முன்னாடி வேற யார் சந்திச்சு கொண்டிருந்தார்னா ஏனோகையா சந்திச்சிருந்தார். தேவனோடு சஞ்சரிச்சிருந்து அவர் காணப்படாம போயிட்டார். இப்போ நோவா ஐயாவும் தேவனோடு சஞ்சரிச்சிருந்தார். நோவா ஐயாவுக்கும் ஏனோகையாவுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னா, ஏனோகையா இந்த முடிவு குறிச்சு எல்லாமே தெரிஞ்சிருந்தார். சரிங்களா? இந்த உலகம் எப்படியா முதல் முறையா முடிய போகுது அப்படிங்கறத அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தார். அதனாலதான் தன்னுடைய பிள்ளைக்கு மெத்துசுலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். ஏன்னா இவர் மறிக்கும் போதுதான் அது சம்பவிக்கும் சொல்லி அவ்வளவு தெரியும். அப்போ இவ்வளவும் தெரிஞ்சிருந்த அவரு தேவனோட சஞ்சரிச்சுட்டே இருந்ததுனால என்ன ஆயிட்டாரு, அவர் போயிட்டாரு. சரி, நோவா ஐயாவுக்கும் தேவனோடு சஞ்சரிக்கிற பாக்கியம் கிடைச்சிச்சானா? ஆமா, கிடைச்சிச்சு இல்லைங்களா? அப்போ அவர் தேவனோடு சஞ்சரிச்சிருந்தவரு தேவன் ஏனோகையாவை போல எடுத்துக்கொள்ளாம அவரை நம்பி ஒரு வேலையை கொடுத்தார். உண்மையிலே நோவா ஐயாவை அந்த வேலையை மிகச்செவ்வையா முடிச்சார். பாத்தீங்கன்னா அவர் பேழைய உண்டு பண்ணு, இந்த மாதிரி முடிவு உண்டு பண்ணு, இப்படியாக நடந்துக்க, அதே நேரத்துல போய் காஸ்பிள் சொல்லுன்னு சொன்னாரு. அப்போ தன் பேழையை உண்டு பண்ற காலத்துல அவர் என்ன பண்ணாரு, போய் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. எப்பா திரும்புங்க, மழை வரப்போகுது, ஒரு பயங்கரமான அழிவு வரப்போகுது, அதுக்கு நம்மளை காப்பாத்திக்கணும்னா நம்ம இப்பவுமே மனம் திரும்பினாதான் மனம் திரும்பணும்னு சொல்லி அவர் காஸ்பிள அறிவிச்சு கொண்டே இருந்தார். அவர் அறிவிச்சதுனால என்ன பெனிஃபிட்னா தன் குடும்பத்தை மாத்திரம் காப்பாத்திக்கிட்டார். அல்லேலூயா. உண்மையிலே அவர் இப்ப என்ன சொல்லனா, ஏனோகையாவுடைய பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளப்படல. ஆனா நோவாவுடைய பிள்ளைங்க அத்தனை பேருமே பேழைக்குள்ள வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஏனோகையா எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு பெரிய சாதனையை பண்ணாருன்னா, நோவா ஐயா தன் குடும்பத்தோட காப்பாற்றப்பட்டு மறுபடியும் உலகத்துக்குள்ள வந்தார். அப்போ எப்படி இருந்த மனுஷன் இல்லைங்களா? அவர் தேவனோடு சஞ்சரிச்சிருந்த மனுஷன். அப்புறமா என்னாச்சு, வெள்ளப்பெருக்குக்கு அப்புறமா அவரும் அவர் குடும்பம் பாருங்க, தேவனோடு சஞ்சரிச்சு பரிசுத்தமா வாழ்ந்தவங்க மட்டும்தான் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு உள்ள அந்த பூமிக்குள்ள இல்லைங்களா, இந்த உலகத்துக்குள்ள பாவம் இல்லாதவங்க தான் இருந்தாங்க. ஆனா பாவம் எப்படி பிரவேசிச்சு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஜாக்கிரதையா, எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சாரு, எப்படி பார்த்து பார்த்து வாழ்ந்தார். பூமியிலே உன்னை போல ஒருத்தனை நீதிமான நான் பார்க்கல, உத்தமனை நான் பார்க்கல, எனக்கு பிரியமான வேற இல்லைன்னு சொல்லி சாட்சி பெற்றவர் நோவா இல்லைங்களா? அப்படியான சாட்சி பெற்ற அந்த நோவா அவர் தான் எங்க இருக்கிறாரு, ஜலப்பிரயத்துக்கு பிற்பாடு இருக்காரு. இதுல இருந்து நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு என்ன சொல்றது, அது போதும், அப்படியே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம உண்மையிலே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தேவனுக்குள்ள இன்னும் 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 அந்த பயபக்தியோட இன்னும் ஆழமா போகணுங்கிறது. ஏன்னா நோவா ஐயாவை போல உத்தமன் இல்லைன்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காரு. யார்? தேவன்கிட்டே பேர் நற்சாட்சி வாங்கினா அவரும் அவர் குடும்பம் மட்டும்தான் அப்புறம் இருக்கு. அப்படின்னா பாவமே வந்திருக்க கூடாது இல்ல அதுக்கப்புறம் இல்ல. ஆனா பாவம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இப்ப கொஞ்சம் நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா அவரு தேவனோட சஞ்சரிச்சார். வசனம் இருக்கு இல்லைங்களா? 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு பேழையிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிற்பாடு அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 20, 21 பார்த்தோம்னா மிக தெளிவாக இருக்கும். பாருங்க, 20ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல நோவா பயிரிடுகிறானாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை தோட்டத்தை திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் சொல்லி வந்திருக்கு. அப்ப பாருங்க, நோவா தேவனோடு சஞ்சரிச்சு கொண்டிருந்தான்ங்கிறது தான் ஹெட்டிங்கா இருந்துச்சு. அப்போ அவரு சமைக்காம இருந்தாரா, சாப்பிடாம இருந்தாரா, விதைக்காம இருந்தாரா, இல்ல மற்ற எந்த வேலையும் செய்யாம இருந்தாரா? ஆனா அவர் செஞ்சதுல எது பிரதானமா இருந்துச்சு? அவர் தேவனோடு சஞ்சரிச்சாருங்கிறது தான் பிரதானமா இருந்துச்சு. அப்போ நோவா வெள்ளப்பெருக்குக்கு பிற்பாடு அவருக்கு எது பிரதானமா இருந்திருக்கு? பயிரிடுறது பிரதானமா இருந்திருக்கு. ஏன் அவருக்கு பயிரிடுறது பிரதானமா இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. இது அவருக்கு நல்லா தெரிஞ்ச தொழில் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம அவர் என்னவா நினைச்சாரு, இதே பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்
அதனால நம்ம என்ன பண்ண வேணாம், தேவனோடு சஞ்சரிக்கிறத அவர் அது பெருசா எடுத்துக்கல. ஏன்னா 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவரு தேவனோட சஞ்சரிச்சாரு போட்டிருக்கும் போது அவர் அப்பமும் என்ன பண்ணிருப்பாரு, கண்டிப்பா விதைப்பும் புசிப்பும் குடிப்பும் அப்ப இருந்துச்சு இல்லையா, அதுக்கான காரியங்களை பண்ணிருப்பாரு. ஆனா அவர் அதை விட எல்லாத்தையும் அதிகமா யாரை தேடினாரு, தேவனை தேடி தேவனோடவே இருந்தார். அவருடைய எல்லா நினைவுகளும் என்னவா இருந்துச்சு, தேவன் இருந்ததுனால்தான் அவர் தேவனோட சஞ்சரிச்சார். தேவனோட சஞ்சரிக்கிறதுங்கிறது நம்முடைய பேச்சுல மட்டும் இல்ல, நம்ம பேசும்போது மட்டும்தான், நம்ம ஒரு சின்ன காரியம் செய்வோம், எல்லாம் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் நடக்கும் போதும் எல்லா நேரத்திலும் தேவனையும் தேவனுக்குரியவைகளும் மட்டுமே, அது நன்மைக்கு ஏதுவாதைகள் தேவனுக்கு ஏதுவாதைகள் பசுத்து அதையே சிந்திச்சு திரும்ப திரும்ப பேச்சுல சரி நாம தவறிடக்கூடாது, நம்ம கரெக்டா இருக்கணும், அப்ப தேவனுக்கு இது பிடிக்கும், தேவனுக்கு இப்படியா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான் தேவனோட சஞ்சரிக்கிறது. ஐசப்பா நீங்க பேசுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் சமூகத்துல உட்காந்துட்டே இருக்கிறது இல்லை. ஏன்னா 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்ச ஏனோக்கையா அதுக்கப்புறம் பிள்ளைகளே பெற்றார் இல்லைங்களா, அப்போ குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு அவர் தேவனோடு இருந்தார். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறதுங்கிறது ஒரு காட்டுல போய் முனிவர் மாதிரி உட்காந்துக்கிறது இல்ல, குடும்பம் நடத்திக்கிட்டு எல்லா நேரத்திலும் எல்லா நினைவிலும் தேவனை நம்ம முதன்மையா வச்சுட்டு அப்படியே வாழ்றதுக்கு வந்து தேவனோட சஞ்சரிக்கிறது. சரிங்களா? அப்போ நோவாயா என்ன பண்ணிட்டாருங்க, இதுக்கு முன்னாடி செஞ்சத விட்டுட்டார். அதனால என்னாச்சு, பயிரிடுறவரா ஆனாரு. பயிரிடுகிறவரா ஆனதுனாலதான் அங்க பாவம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன், அவர் தேவனோட சஞ்சரிக்கல. அதுக்கு முன்னாடி தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு போது சேம் காம் யாபேத்து யாருக்கு பயந்தவரா இல்ல யாருக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தாங்க, நோயாக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தாங்க இல்லைங்களா. ஆனா இப்போ ஏன் கீழ்ப்படியாம போனாங்க, ஒருவேளை இவங்க தான் பாவத்தை செஞ்சாங்க, இவங்கள்ல இருந்து பாவம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா ஏன் இவங்க கீழ்ப்படியாம போனாங்க, ஏன்னா இவர் பயிர் செய்தவரா மாறினார். அப்போ எதை செஞ்சிட்டு இருந்தாரோ அதை அவர் விட்டுட்டாரு. பாவம் இருக்கும்போது, அதாவது ஒரு பயங்கரம் நடக்கும் போது நம்ம பயபக்தியா கர்த்தருக்குள்ள வந்துட்டு அந்த பயங்கரம் எல்லாம் போனது பிற்பாடு அப்பா நம்ம அதேதான் அவர் செஞ்சார். அவர் செஞ்சதுதான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வேதனையோ வரும்போது குடுகுடுன்னு ஓடி போய் எங்க போய் சேர்ந்துடுறோம், இயேசு சமூகத்துல போய் சேர்ந்துடும். அப்ப நல்ல பிள்ளையா இருக்கிறோம், அப்ப உத்தமமா இருக்கிறோம், அப்ப உண்மையா இருக்கிறோம், அப்ப கீழ்ப்படிதலா இருக்கிறோம், எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சவன என்ன ஆயிடுறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு போறோம். நோவாயா எப்படி செஞ்சாரோ அதே மாதிரிதான் நம்ம செய்யறோம். நோவாயாக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி நமக்கு நடக்கும். ஏன், அவருக்கு பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் உலகத்துல பாவம் பெருகிச்சு, மகா பயங்கரங்கள் நடந்துச்சு. அப்போ நாமளும் தேவனை விட்டு விலகி இருந்தோம்னா, தேவனை விட்டு தள்ளி போயிட்டோம்னா, வேற காரியங்களுக்கு முக்கியம் செலுத்தணும்னா, எப்போ நெருக்கத்தின் நேரத்துல தேவனை தேடினா போல நம்ம நெருக்கம் இல்லாத நேரத்துல தேவனை தேடாம போயிட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும், நோவாயாக்கு நடந்து போதுதான், நோயா வாழ்க்கையில நடந்த போதுதான் பாவம் பிரவேசிக்கும், கஷ்டம் பிரவேசிக்கும், பயங்கர நிந்தைகள் பிரவேசிக்கும். பாருங்க, இத அப்படியே ஸ்டார்ட் ஆகல. அவரு அந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேழைக்குள்ள இருந்தார் இல்லைங்களா. பேழைக்கு முன்னாடி, பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தேவ சஞ்சரிப்பு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் எங்க இருந்து போயிடுச்சு பாருங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி தான் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற உடனே ஒரு மனுஷனோட இயல்பு அங்க ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா தேவன் சொல்வாரு, பேழையை விட்டு வெளியே வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அவர் தேவன் சொல்லுவாரு, நீயும் உன்னோட உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் சொல்லுவார். அதாவது நீயும் உன் ஒய்ஃபும் ஜோடியா வாங்க, உன் பசங்களும் அவங்க ஒய்ஃபும் ஜோடியா வரட்டும்னு சொல்லுவாங்க. அப்போ நோவா என்ன பண்ணாரு பாருங்க. அப்போது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனும் மனைவியும் புறப்பட்டு வந்தார்கள். அவர் என்ன பண்ணிட்டாரு, நோவாவும் அவர் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டாரு, அவர் மனைவியும் அவங்களுடைய குமாரன் மனைவியும் சேர்ந்து வந்தாங்க. இப்படி அப்ப தேவன் எப்படி வர சொன்னாரு, அவர் சின்ன மாற்றம் தான், நான் எழுத்து மாற்றம்லாம் இல்ல, தேவன் ஒரு சின்ன வார்த்தையோட மாத்தி எழுத மாட்டாரு இல்லைங்களா. அப்ப இது அவர் முக்கியமா அது நடந்ததுனால அது அவ்வளவு தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப தேவன் அவங்களை எப்படியா வர சொன்னாரு, அவங்க எப்படியா வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வெளியே வாங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க அப்பா பிள்ளை மாமியார் மருமகளை வெளியே வந்தாங்க. அதனால என்ன ஆச்சு, காம் தப்பு பண்ணிட்டான். ஏன், பாவம் நடந்த அந்த காலத்துல இருந்த காம், அந்த பாவத்தெல்லாம் பார்த்த காம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தன் தகப்பன் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு இல்லையா. அதனாலதான் என்ன நடந்துச்சு, ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. சரிங்களா, அதை குறிச்சு பார்க்க போனா ரொம்ப போயிட்டே இருக்கு டீப்பா. சோ பாருங்க, தேவ வார்த்தைய
அலட்சியப்படுத்துறதுனால, கீழ்ப்படியாததுனால, தேவன் எப்படியா வர சொன்னார், அவங்க எப்படியா வந்தாங்க. அப்படி வந்ததுனால என்ன நடந்துச்சு? பாவம் நடந்துச்சு. பாருங்க, தேவனோடு சஞ்சரிச்ச மனுஷன் இப்ப இதுக்கு முன்னாடி காம்சன் யாபேத் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அப்பவும் அவங்க பயிர் செஞ்சிருப்பாங்க, இப்பவும் அவங்களே செஞ்சிருக்கலாம்ல பயிரை, ஆனா செய்யல. வெளியில வந்த உடனே பலி செலுத்த தெரிஞ்ச நோவா ஐயாவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தேவனோட சஞ்சரிப்பு இங்க என்ன போயிடுச்சு? இல்லாம போயிடுச்சு. நான் கட்டுக்கதையோ ஒரு மனுஷன், ஒரு அற்புதமான தேவ மனுஷன் குறை சொல்லவே இல்லைங்கயா. வேதத்துல என்ன தெளிவா போட்டிருக்கு அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இந்த வேதத்துல ஏன் இதை போட்டிருக்காங்கன்னா, எங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு தேவ மனுஷன் தவறாருன்றத கவனிச்சுக்கோங்க. அதை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் பார்த்து அதை பத்தி தெளிவா ஜாக்கிரதையா நடந்துக்கோங்கிறதுக்காக இதை போட்டிருக்காரு. அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு தெளிவா வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்கேன், கர்த்தருடைய கிருபையால. சரிங்களா? அப்போ நாம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய செயல்கள் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளதா இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நோவாயா வெளியில வந்து பயிரிடரா மாறினாரு, அதனால வந்தது பாவம். அதுக்கு முன்னாடி அவர் பயிரிட்டு இருப்பாரு, ஏன்னா அவர் தெரிஞ்சதுனால தானே வந்து பயிரிட்டாரு, இல்லைங்களா? அப்போ பாருங்க, சேம் யாபேத்தையா பயிரிட்டு இருக்கலாம், ஆனா அவங்க இல்ல, நோவா பயிரிடுறான் தான் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி நோவா தேவனோட சஞ்சரிச்சாரு தான் போட்டிருந்தாரு. சரிங்களா? இப்பவும் நோவா சேம் யாபேத் தேவனோட சஞ்சரிச்சான்னு சொல்லி இல்ல. அப்ப தேவனோட சஞ்சரிப்பு வெள்ளப்பெருக்கு பின்னாடி காணப்படாம போயிடுச்சு இல்ல. அதனாலதான் பாவம் என்ன ஆயிடுச்சு? பெருகிச்சு. அங்க ஒரு மனுஷன் தேவனோட சஞ்சரிச்சிருந்தார், அந்த ஒரு மனுஷன் காணப்பட்டார். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் தான் இருக்கிறார். அதே அந்த ஒரே மனுஷன் தேவனுக்குள்ள சஞ்சரிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்திருக்க சந்ததி. அப்போ நோவா ஐயா பண்ண சின்ன அந்த குறைவு, பாவம் இல்ல தவறு, பலவீனம் இல்லைங்களா, ஏதோ ஒரு விஷயத்துல தேவனை விட்டு அவர் சஞ்சரிக்கிறத விட்டு வெளியில வந்து நம்மளை சுத்தி இருந்த பாவம் நீங்கிடுச்சுங்கிற அந்த காரியத்தினால அவர் என்ன பண்ணிட்டாரு? அதை பெருசா எடுத்துக்கல, தேவனோட சஞ்சரிக்கிறத பெருசா எடுத்துக்கல. பாருங்க, ஏனோக்கு ஐயா தேவனோட சஞ்சரிக்கிறத முழுசா முடிச்சாரு, பரலோகம் போயிட்டாரு. இதுக்கு அப்புறமும் தேவனோட, இப்போ தேவன் வந்து நோவா ஐயாவை ஒரு வேலைக்காக வச்சார் இல்லைங்களா, பேழைக்குள்ள அவர் இருக்கணுங்கிறதுக்காக அவரை தேவனோட சஞ்சரிச்சிருந்தாலும் அவரை வச்சிருந்து அந்த அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிற்பாடு அவரும் தேவனோட சஞ்சரிச்சுட்டே இருந்திருந்தார தொடர்ந்து, அவரே ஏன் எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டார் தேவன்? ஏன்னா அதுக்கப்புறம் எலியாவையாவும் எடுத்தார் இல்லையா? அப்ப எடுத்துக்கொள்வதில் அவருக்கு ஒன்றும் பெரிய சுணக்கமே இல்ல, எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்லாம் இல்ல. தேவனோட சஞ்சரிக்கிற மனுஷன் அதுக்கு அப்புறம் காணப்படல. தேவனோட சஞ்சரிக்கிற மனுஷன் அதுக்கப்புறம் எலியா கிட்ட வர வரைக்கும் எவ்வளவு பெரிய கேப் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ நோவாயா இதுக்கு மாதிரி தேவனோட சஞ்சரிச்சிருந்தாரு, வெள்ளப்பெருக்குக்கு பின்னாடியும் தேவனோட அவர் சஞ்சரிச்சிருந்தாருன்னா தேவன் ஒருவேளை அவரையும் என்ன பண்ணிருக்கலாம்? கண்டிப்பா யோனோகையை எடுத்துக்கொண்டது போல எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் உத்தமா இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் அவர் தேவனோட சஞ்சரிக்காதனால்தான் அவர் மனுஷனை போல மதிச்சு அடக்க செய்யப்பட்டார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை ஆரம்பத்துல நம்ம எவ்வளவு உற்சாகமா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு உற்சாகமா இருக்கும்போது தேவன் அவர் தந்த வாக்கு திட்டங்கள் நிறைவேற எல்லா விதத்திலும் ஒரு உண்மையா இருக்கிறார். அப்ப நாம வளர்ந்து வர 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 கர்த்தருக்குள்ள வளர வளர வளர, ஊழியத்துல வளர வளர வளர, பெருக பெருக நம்மளுடைய செயல்கள் கர்த்தருடன் இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவாடுதல் என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது, விலகிக்கிட்டே போகுது. அதனால தேவன் அன்னைக்கு ஆதியில சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில முழுமையா நிறைவேறாம தடைப்பட்டு போறதுக்கு காரணம் என்ன? நாம ஆதியில இருந்த அந்த அதே ஐக்கியத்துல, அதே உண்மையில, அதே பசுத்தல, அதே நீதியில, அதே தேவனோட இருக்கிற அந்த அரவணைப்புல இல்லாம போனதுதான். வேற பல காரியங்கள் வந்து நம்மள தேவனை விட்டு பிரிச்சது. எப்படி நோவா ஐயாவுக்கு பயிரிடுற காரியம் வந்து தேவனை விட்டு பிரிச்சா போல நமக்கு பல காரியங்கள் வந்து நம்ம தேவனை விட்டு பிரிக்குது. அப்ப நாம அப்படி செய்யறதுனால என்ன ஆகுது? அடுத்த சந்ததியே ஒண்ணுமில்லாம போகுது. பாருங்க, பாவம் பெருகிச்சு இல்லைங்களா? நிம்ரோதுன்றவன் எழும்பிட்டான், காமம் வந்து சபிக்கப்பட்டவனா போயிட்டான். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு? தேவனோட சஞ்சரிக்கிற மனுஷன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்காது இல்லையா? தேவனோட சஞ்சரிக்கல, ஏன்னா அவர் பயிர் செய்யறவரானார். பயிர் செய்யறவர் ஆனதுனால என்ன ஆச்சு? அந்த வாயில சாபத்தின் வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தேவ மனுஷன் தன்னுடைய வேலையில 100% இல்லாம போகும்போது சாபம் தன் குடும்பத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. உண்மைதானுங்களா? அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், தாயோ தகப்பனோ 2 பேரும், யாரோ ஊழியக்காரோ விசுவாசியோ யாரா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நாம இருக்கும்போது வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதை பார்த்து தன் பிள்ளைகள் தன் பின்னாடி வர்றதுக்கான எல்லா காரியங்களும் செய்யணும். எங்க நடந்துச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஒரு தவறு எங்க நடந்துச்சு? நோவாயா வாழ்க்கையில நடந்துச்சு. ஒரு சின்ன மாற்றம் மிகப்பெரிய தவறு, கீழ்ப்படியாமை மிகப்பெரிய தவறை கொண்டு வந்துச்சு இல்லைங்களா?
அப்ப வசனம் சொல்லுது இல்லைங்களா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆதி ஆகமத்துல செஞ்ச தப்புக்கு விடைய தேவன் வெளிப்படுத்தல சொல்றாரு பாருங்க. அப்ப நோவாயா என்ன செஞ்சிருக்கணும்? அவர் அன்னைக்கு பரிசுத்தமா இருந்த மனுஷன், இதுக்கப்புறமும் அவர் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். அவர் அதே பரிசுத்தத்துல மெயின்டைன் பண்ணிருக்கலாம். இல்ல போதும், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பாவமும் நம்மளை சுத்தி இல்ல, நம்ம ஜாலியா இருப்போம், பிசாசு சாகல இல்ல, இன்னும் பிசாசு நரகத்துக்குள்ள போலங்கிறது ஐயா மறந்துட்டார். அவருடைய நினைவுல அது வரல. அப்ப கொஞ்ச காலம் பிசாசு சைலண்டா ஒதுங்கி இருந்ததுனால அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஓகே இனி நம்ம அந்த பரிசுத்தத்துக்குள்ள போகணும்ன்ற வேலையில நம்ம பயிரிட்டு நம்ம இருக்கிற காலம் நம்ம திருப்பியுமா தேவன் இந்த பூமியில நட்டாரே, நம்மளை உயிரோட இருக்க வச்சிருக்காரு. அதனால நாம பயிர் செஞ்சு நம்ம சாப்பிட்டு நம்ம வளருவோம். அப்படியா? தேவனோட சஞ்சரிச்ச மனுஷன் அந்த நிலையில இருந்து கீழே இறங்கினதுனால என்ன ஆச்சு? பாவம் வந்துச்சு. அப்போ வசனம் சொல்றது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அப்ப நாம இன்னும் பரிசுத்தமாகிறது தேவனோட இணைந்து இருக்கிறது இருக்கணும். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமான தகப்பன்மாரும் தாய்மாரும் தங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரோட இணைஞ்சு தேவனோட சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நிஜமாவே நீங்க எப்படி இருக்கணும்? ஆதியில இருந்து அதே அன்போடு இருக்கணும், ஆதியில இருந்து அதே பயத்தோடு இருக்கணும், ஆதியில இருந்து அதே கீழ்ப்பிடிதலோட தேவனுக்கு இருந்தீங்கன்னா, உங்களை பாக்குற பிள்ளைங்க கண்டிப்பா சேமையா போல கர்த்தருக்குள்ள உண்மையா கர்த்தரால் பிடிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப அது சாபம் வராது. இப்போ நோ ஐயா இருந்ததை பார்த்து அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சேமையா மாத்திரம் அவர் சந்தையிலிருந்து தேவன் ஒரு சந்ததி ஏற்படுத்தணுங்கிறதுனால சேமையா தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். இன்றைக்கு பூமியில சந்ததி பெருகி போச்சு. கர்த்தருடைய சந்ததி வரணும்னா இன்னைக்கு யார வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லைங்களா? தேவன் நம்மள தேவன் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அது அவருடைய பெரிய கிருபை. அப்ப நம்ம சந்ததி, எனக்கு அப்புறம் என் பிள்ளை வரணும்னா நான் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள பரிசுத்தமும் அந்த வைராகியத்தை என் பிள்ளை காணும்படி, என் பிள்ளை உணரும்படி நான் இருக்கணும். ஏனோ தானோன்னு சொல்லி நாம பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லாம நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கிறத உணர்ந்து அந்த ஆசீர்வாதம் அடுத்த ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கணுமே தவிர அந்த ஆசீர்வாதம் சாபமா மாறாதபடிக்கு நாம பரிசுத்தத்துக்குள்ள பரிசுத்தமாயம், ஒழுக்கத்துக்குள்ள இன்னும் ஒழுக்கமாயம் போய் இல்லைங்களா, ஊழிய செய்யறதுல மாத்தம் அல்ல, தன் குடும்பத்தை பரிசுத்தமா நடத்துறதுலயும் கவனமா இருக்கணும். பிள்ளைங்க கிட்ட சொல்லணும், இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பணத்தை பார்த்துதான் சரியான முறையில தான் சரி பண்ணணும். டிவி வாங்கக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, டிவிக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது, அவசியம் இல்லாத போன் வாங்கக்கூடாது, அளவுக்கு மீறின போன் வாங்கக்கூடாது, அளவுக்கு மீறின ஆடம்பரமான காரியத்தை செய்யக்கூடாது. நாம கர்த்தர் பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டதுல செவ்வையா வாழணும். வசனத்தின்படி நல்ல நிதானிச்சு, எனக்கு ஒரு கார் வேணுமா, 10 கார் வேணுமா, இல்ல BMW தான் வேணுமா, பாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு வாழாம போகிறதுக்கு ஒரு வாகனம் வேணும்னா அதுல அவ்வளவு சொகுசு இருக்கணும்னு சொல்லி தேவன் இது சிம்பிளா தேவன் வாழ எவ்வளவு அருமையான கர்த்தர் அவர் நமக்கு அதுதானே இருக்கிறார். சொல்றாரு, நீங்க என்ன சொல்ற, அவர் கழுதல நிறைய சொல்லுவாங்க. அப்ப உண்மையிலே அப்படி விதண்டாவாதம் பேசுற அத்தனை பேருக்குமே பரலோகங்கிறது எட்டாக்கனியா மாறுமே தவிர என்ன, பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமா ஆகும் போது, பரிசுத்தத்தை நோக்கி போகும்போது அவனுக்கு உண்மையிலே ஒரு பேனா போதும், அந்த பேனா சாதாரண பேனா போதும் மட்டும்தான் நினைப்பான். ஏன்? அவங்களுக்குள்ள பரிசுத்தம் வரும்போது இவைகள் என்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்குமோ. அப்போ ஒரு பேனால இருந்து எல்லா விஷயத்திலுமே தனக்கு என்ன தேவையோ எது போதுமோ அதை மட்டும் வச்சுட்டு தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சரியா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க சரியா இருக்கும். நாம பரிசுத்தமா இருக்கிறோம், நாம ஊழியக்காரரா இருக்கோம், நாம தேவ பிள்ளையா இருக்கிறோம், இப்ப நாம எது செஞ்சாலும் சரின்னு நினைச்சு நம்ம செஞ்சோம்னா நம்ம பிள்ளைங்க இடறி விழுந்து நரகத்தை நோக்கி தான் போவாங்க. அப்ப நாம பரிசுத்தமா இருக்கிறோம்னா அதுல நாம ஜாக்கிரதையா இருந்து நாம அதை காத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வெளிப்படுத்தணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும், நம்ம பிள்ளைங்களை இருக்க பிடிச்சுக்க வைக்கணும். அப்படி செஞ்சோம்னா தான் நம்ம பிள்ளைங்க எங்க போவோம்? பரலோகம் போகும். அல்லேலூயா.